நம்ம வண்டி பாருங்க கண்ணாடியில் கூட இப்படி தகதகன்னு மின்னுது. வைடா சவுண்ட. காலை வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல், வெல்கம் டு அனதர் வ்ளாக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வ்ளாக் அப்லோட் பண்ணுறேன் மக்களே, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. கொஞ்சம் கேப் வந்துருச்சு, ஆனால் இதுக்கு மேலே கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம், டெய்லி வாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான விளாக் ஆரம்பிக்கிறப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகுதுங்க. 9:30 மணிக்கே நம்ம விளாக் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ முதல்ல போய் டிஃபன் பண்ணுவோம். வா 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 நாஷ்டா போட்டு வா. வைமா, ஏமா உப்புமாவே பண்ணி சாப்பிடுக்கிறேன், ஏமா இப்படி பண்ணுற? என்ன இது உப்புமாவா? இது இவ்வளோ பெரிய குண்டாவில் உப்புமாவா பண்ணி வச்சிருக்கிற? ஏன்னா ஒரு டைம் உப்புமா சாப்பிட முடியாதடா உன்னால. பாரு எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறேன்னு. வேண்டாம் இது மூடு. வேற ஏதாவது பல்சு பட்டுக்குதா? எங்கள் வீட்டில் இன்னைக்கு இதுதான் நாஷ்டா. என்ன நாஷ்டா? நேற்றுது உப்புமா. உப்புமாவுன்னே வருதுமா. அதுதான் நல்லா. உப்புமா பிடிக்காதனால உப்புமானே வருது. நண்பர்களே, இந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ மரியாதை அப்படிங்கிறது நீங்களே இப்போ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. மகனே ராக்கி வாடா. வரல மாப்பா, நீ கூப்பிடு. உனக்கு நான் எவ்வளோ பார்த்துருப்பேன். காற்றுல வாக்கிங் பிடிச்சிட்டு போகிறதுலேருந்து அது பல்லு வலிக்கு விடுறது, அது குளிப்பாட்டி விடுறது எல்லாமே நான் தான். சோறு போடுறது மட்டும்தான் எங்கள் அம்மா. நீ சோறு போடுறது மட்டும்தாம்மா அதுக்கு ஞாபகம் இருக்குது. நான் பண்ணுறதெல்லாம் எதுவுமே ஞாபகம் வச்சுட்டுலம்மா. இப்போ ஏன் சொல்லுங்க வந்து உட்காந்துட்டுக்குன்னா என் மேலே பாசம் இல்லை, இது மேலே பாசம். உனக்கு கொடுக்க மாட்டியா? உண்டா நீ என்ன கொடுக்குறதே குடிங்க திங்கிட்டு பாரு. தின்னுட்டியா? போலாமா? போலாம். நண்பர்களே, இப்போ நம்ம காரில் உட்காந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஜேசி ரோடுக்கு தாங்க போகிறோம். பெங்களூர் ஜேசி ரோட் அப்படிங்கிறது எதுக்கு ஃபேமஸ்ஸு? பெங்களூர் ஜேசி ரோட் அப்படிங்கிறது கார் மாடிஃபிகேஷன்ஸுக்கு தாங்க ஃபேமஸ். நம்ம கார் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய லெவல் மாடிஃபிகேஷனெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. ரொம்ப நாள் நம்ம கார் ஓட்டாமல் அப்படியே நிற்க வச்சுட்டு இருந்தோங்க. டயரு, இந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் பாலாக போயிடுச்சு. நேற்று போய் நானும் எங்கள் அண்ணாவும் டயரெல்லாம் மாற்றிட்டு அப்படியே இன்டீரியர்னா இந்த சீட் கவர் எல்லாம் புக் பண்ணிவிட்டு நம்ம வந்தோம். அது எப்படி இருக்குதுங்கிறது போய் பார்த்துட்டு அப்படியே நம்மளுடைய காருக்கும் சீட் கவரெல்லாம் மாற்றிட்டு வரோம். அதெல்லாம் இங்கே பாருங்கள், இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் கிழிஞ்சு கிடக்குது. சில பக்கம்லாம் இன்னும் பயங்கரமாலாம் கிழிஞ்சிருக்குது, அதெல்லாம் காமிக்க முடியாது. எனிவேஸ் இப்போ போகிறோம். சீட் கவரெல்லாம் மாற்றிட்டு கார் இன்டீரியர் ஃபுல்லாக புதுசு மாதிரி பண்ணிவிட்டு வரோம். கார் அது டயரை மாற்றினே, அது ஏன்டா நம்மளுக்கு சொல்லலாம், அது ஏன்டா நீ விலாக போடலான்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கார் டயர் வந்து அப்படியே சடார்னு வாங்கணும், சடார்னு போய் மாற்றிட்டு வந்துட்டோம். அதனால் விலாக் நம்ம பண்ணுறதுக்கே தோணல, பண்ணவும் முடியல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. காரோடைய டயர் மாற்றிருந்தாலாம் நான் உங்களுக்கு விலாக் பண்ண முடியல. ஆனால் எனக்கு ஒரு கார் டயரும் எவ்வளோ பொழிஞ்சு அது எல்லாமே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. இந்த நம்மளுடைய கார் ரெஸ்டோரேஷனில் நம்ம என்னென்னலாம் மாற்றிருக்கோம், இந்த டயர் ஆகட்டும், இந்த இன்டீரியர்ஸ் ஆகட்டும், இன்னும் மற்ற சில பொருட்களெல்லாம் அங்கே போய் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்னென்னலாம் மாற்றுறேன், ஒன்று எனக்கு ப்ரைஸ் எவ்வளோ ஒழிஞ்சு எல்லாமே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இங்கேயே டிராஃபிக் இப்படி இருந்தால் இன்னும் ஜேசி ரோடில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியெல்லாம் போதும், டக்கு நம்ம மாடிஃபிகேஷனோட பண்ணி வச்சு போயிடலாம். டேய் கொஞ்சம் மெதுவாக ஓட்டுறா, பின்னாடிகள் ஒன்று தூக்கி போடுது. இப்போ நம்ம கடையில் வந்து உட்காந்துருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய வண்டியோடைய சீட் கவரெல்லாம் மாற்றிடுவாங்க. பாருங்க கடை பாருங்கள், நம்ம கண்ணாடியில் தெரியுதா? அதுதாங்க நம்மளோட வண்டி வெளியே நின்றுட்டுருக்குது. இன்னும் கடை ஓப்பன் பண்ணல. கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆனால் இப்போ தான் பூஜைலாம் பண்ணிவிட்டு இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல. பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
எல்லா சீட்டையும் கழட்டி அங்கே வச்சுட்டாங்க பாருங்கள். அங்கே ஒரு சீட் இருக்குது பாருங்க, அங்கே ஒரு சீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம கார் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பேசஞ்சர் சீட் இல்லை, டிரைவர் சீட் இல்லை, நாம் உட்காந்துட்டு வந்த சீட்டும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பேபி சீட்டு கழட்டிடுவாங்க. எல்லாம் மொத்தமாக கழட்டிட்டு சூப்பராக இருக்குது. கவரை மாட்டுறோம். சரி, கவர் எப்படி இருக்குதுங்கிறது நானும் பார்க்கல. ஸோ மொத்தமாக மாட்டியானப்போ உங்களுக்கு காமிக்கிறப்ப நம்ம வீட்டில் இருந்து நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறப்போ நம்ம வண்டி எப்படி என்ன மாதிரி நிலைமையில் இருந்துச்சு. ஒரு மாதிரி கிழிஞ்சு அங்கங்கே கிழிஞ்சு அங்கங்கே தொங்கி பார்க்குறக்கு நம்மளுக்கே நல்லா இருக்குல்ல. ஆனால் அப்படி இருந்த வண்டி இப்போ எப்படியே இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள். எவ்வளோ மணிக்கு வந்தோம் நாம? 10 மணி. காத்தால 10 மணிக்கு வீடு விட்டோங்க. இப்போ 4 மணி. இப்போ 4 மணி. இவ்வளோ நேரம் காத்திருந்து ரொம்ப நாளாக அதுக்கு தாடா ரொம்ப நாள் நிற்க வைக்கக்கூடாது வண்டிங்கிறது. பாரு, ரொம்ப நாள் நிற்க வச்சா வண்டி பாலாக போகாது. இந்த எலிங்க தொல்லை இருக்குது இல்லையா, இந்த எலிங்க வந்து எல்லாம் ஒயருங்களெல்லாம் கடிச்சு எல்லாம் வண்டியே பாலாக்கிறோம். ஸோ அப்படி எலினால் வந்த செலவு தான் இன்னைக்கு. எலினால் எவ்வளோ செலவு வந்துச்சு அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். உட்கார்றதுக்கு புது கார் மாதிரி இருக்குதுடா உள்ள. இப்போ டேய் ராஜோ, கார் புதுசாக மாற்றிட்டோம். சப்வூஃபரு, டேப் ரிகார்டர் எல்லாம் சரி பண்ணிட்டோம். வைடா சவுண்ட. அழக பார்க்க கூடி நிற்கும் ஊரு. எப்படி சிக்கன் கொடு. செகண்ட் வர கொடுக்குறாங்க உனக்கு. மூடிட்டு போடா. இவன் கிடக்குறான். நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. நம்ம போகிறப்ப சொல்லியிருப்போம் இந்த ஜேசி ரோடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோங்க. காலையில் நம்ம போகிறப்ப நான் உங்களுக்கு எல்லாம் காமிச்சிருப்பேன் இல்லையா, டிராஃபிக் அதிகமாக இருக்கல ஜேசி ரோடு அப்படிங்கிற இடத்துல. இது வந்து மார்க்கெட் பிளேஸுங்க. அதனால் நம்ம காலையில் போகிறப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்கல. ஆனால் வர்றப்போ டிராஃபிக் ஒரு காட்டுச்சு பாருங்க. நம்ம 4 மணிக்கு அந்த இடத்த விட்டோம். எல்லாம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் பண்ணிட்டு 4 மணிக்கு அங்கேருந்து விட்டோமா, வந்து சேர்றதுக்கு கிட்ட 5:45 ஆச்சுங்க. கிட்ட 1.5 hour வச்சுப்போம்.
1.5 hour ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டிராஃபிக். எனிவேஸ்ங்க, நம்ம காரு மாடிஃபிகேஷன் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சோமோ பண்ணோம். அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன், என்னென்னலாம் நம்ம மாற்றுறோம், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுனால நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது நான் இப்போ சொல்கிறேங்க. ஆனால் நான் டோட்டலாக இது வரைக்கும் பண்ணல. எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி நான் டோட்டலாக பண்ணி நான் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது ஆக்யூரேட் ஃபிகர்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் வேணால் டோட்டல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கார் வந்து 4 டயர் மாற்றிருப்பாங்க. ஒரு டயரும் வந்து ஜேகே டயர்ஸுங்க. ஒரு டயர் வந்து எனக்கு 3500 வந்துச்சு. அதனால் நம்ம 4 டயர் வாங்கினோம். 3500 பார்த்தீங்கன்னா 2 டயருக்கு 7000. ஸோ 4 டயருக்கு 14000. வெறும் டயர்ஸ்க்கே 40000 வந்துச்சுங்க. அப்புறம் இன்டீரியர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிழிஞ்சு கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நம்ம கிழிச்சு பழி சீட் கவரெல்லாம் கிழிச்சு பிச்சு தூக்கி போட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக காரோட இன்டீரியரெல்லாம் மாற்றி நல்லா க்ளீனாக பண்ணி விட்டுட்டோம். ஸோ அந்த க்ளீனாக பண்ணுறதுக்கு சார்ஜ் வந்து எனக்கு இன்டீரியர்ஸோடைய சீட் கவர்ஸ் மட்டுமே எனக்கு 6000 வந்துச்சுங்க. அப்புறம் வேறு என்னென்னலாம் மாற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் விஷயம் காரில் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் ஆகட்டும், இந்த டேப் ரெக்கார்டர் ஆகட்டும், இந்த ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும், எதுவுமே ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? எங்கள் வீட்டில் இருக்கிற எலிங்க. இந்த எலிங்க பண்ண விஷயத்தினால தாங்க இன்னைக்கு நம்மளுக்கு இன்னும் தண்டை செலவாக போச்சு. அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஒயரிங் நம்ம மாற்றிட்டோங்க. காரில் இருக்கிற எல்லா ஒயரிங்குமே நம்ம மாற்றிட்டோம். ஸோ அது வந்து எனக்கு 2000 வந்துச்சுங்க வெறும் ஒயரிங்க்கு மட்டுமே. அப்புறம் இன்னும் கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். கடைசியாக வந்து ஒரு ஆண்டனா ஒன்று வாங்கி மாட்டியிருப்போம். ரேடியோவுக்கு வந்து நல்லா சிக்னல் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டனா. அது சிக்னலுக்கும் தான், அதுவும் இல்லாமல் நம்ம காருக்கு வந்து ஆண்டனா மாட்டினா அதே ஒரு செப்பரேட் லுக்காக இருக்கும். அதனாலேயே நம்ம ஆண்டனா வாங்கி மாட்டினோம். ஆண்டனா வந்து 600 ஆச்சு. ஸோ நான் சொன்ன காஸ்டெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே போங்க, எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் இது வரைக்கும் நான் எதுவுமே உட்காந்து இவ்வளோ ஆச்சு, இவ்வளோ தான் டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது நான் பண்ணவே கிடையாது. நம்ம வண்டி நம்ம நல்லா பார்த்துக்கணுன்னா செலவாக தாங்க செய்யும். எனிவேஸ்ங்க, இன்னைக்கான விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய விலாகை பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஸோ நம்மளுடைய இந்த கார் விலாக் இதோட முடியலைங்க. உள்ளெல்லாம் நம்ம நீட்டாக பண்ணிட்டோம். நாளைக்கு எடுத்துகிட்டு போய் வெளியெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி உள்ளே க்ளீன் ஆகிடுச்சு. வெளியே நாறுது. காக்கா குருவி எல்லாம் பியா பண்ணி வச்சுருக்குது காருக்கு மேலே வெளியே. ஸோ அதனால் நாளைக்கு எடுத்துகிட்டு போய் க்ளீனாக கழுவி க்ளீனாக இது பண்ணி கோயிலில் எடுத்துகிட்டு போய் பூஜை போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா காமிப்போம். இப்போ எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சிருக்கிறோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் இன்னும் காமிக்கவே கிடையாது. கவர் போட்டு மூடி வச்சுருக்கோம் பார்க்கிங்கில். நாளைக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ நாளைக்கு எடுத்துகிட்டு போய் காரை ஃபுல்லு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு வந்து விடுவோம். ஸோ நாளைக்கு வந்து நம்மளுடைய காரோடைய பூஜை வழக்கம் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் இன்றைக்கான விலாகை நான் இதோட எண்டு பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ இன்னொரு சூப்பரான விலாகில் சந்திக்கலாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம விலாகை பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்மளுடைய விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்டெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுங்க. நம்ம இன்னும் சூப்பராக கண்டென்ட் பண்ணுறதுக்கு, நம்ம இன்னும் பெட்டராக கண்டென்ட் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன், உங்களுடைய கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதனால் கமெண்ட் பண்ண தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க இன்னைக்கான விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அவ்வளோதாங்க, இன்னைக்கான விலாக் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன், உங்கள் சோம்.